நாங்கள் சமீபத்தில் ஒரு வெள்ளினூரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். நைட் வந்து ஒரு 9 ஆகிடுச்சு. கோவில் பெல் அடிச்சிட்டு இருந்தது. என்னோடய கணவர் சொன்னார், இது இரவு பூஜை, இதை வந்து ஒவ்வொரு நாள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொன்னார். அதாவது கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில், இந்த கோவிலோட பெயர். இங்கே இருக்க சிவனுக்கும் கோகிலாம்பிகை அம்மையாருக்கும் வந்து நைட்டு வந்து பூஜை பண்ணி அது பள்ளி அறையில் கொண்டு போய் அமர்த்தி வைக்கிற ஒரு நிகழ்வு. இதுக்காக என்னுடைய கணவர் சொன்னதுனால, ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து பார்த்துருக்காரு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ரொம்பவும் சூப்பராக அழகாக இந்த பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது. கோகிலாம்பிகையும் திருக்காமேஸ்வரரும் கோவில் வலம் வந்து வாத்திய மேளங்களோடு கொண்டு வந்து பள்ளி அறையில் அமர்த்தி அன்றைய இரவு வந்து அந்த கோவில் நடையை சாத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சூடான ஒரு பால் எல்லாருக்கும் அங்கே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி சாதம் அதையும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தோம். இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இது மாதிரி தான் எல்லா கோவில்லுமே நடக்குமான்றது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கு நைட் வந்து டின்னர் பார்த்திங்கன்னா கோஸ், கேரட் அண்டு கேப்சிகம் போட்டு பெப்பர் போட்டு ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாக நம்ம பிரியாணி, தேங்காய் பால் சாதம் இது போலலாம். இந்த லாஃபிங் புத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு முறையும் கடைக்கு போகும்போது இதை வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் இதை நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி வாங்க முடியல. நான் சமீபத்தில் தான் இந்த லாஃபிங் புத்தா வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை இது. சமீபத்தில் நான் இதை யூடியூப்பில் இந்த இஞ்சி புளி அப்படிங்கிற இந்த ரெசிபியை வந்து நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஊறுகாய் போல் நம்ம செஞ்சு ஒரு 10-15 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இதில் வந்து மெயினாக வந்து இஞ்சி, புளி, வெல்லம். முதல்ல இஞ்சியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, இது மிளகாய் தூள் தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா எண்ணெயும் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் அதை போட்டு நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் புளியை ஊற்றி லாஸ்ட் வந்து வெல்லம் போட்டு இறக்கணும். இது வந்து சுண்டல். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கான சமையல் நான் செஞ்ச அந்த வீடியோ இது. சுண்டல், கொழுக்கட்டை, இஞ்சி புளி, தக்காளி பருப்பு கடையல், உருளைக்கிழங்கு வறுவல். அதுதான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செஞ்ச சமையல். அன்றைக்கி வந்து சாமிக்கெல்லாம் வந்து அழகாக பூ போட்டு எடுத்த ஒரு படம். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்காக நானும் என் கணவரும் போயிருந்தோம். ரிசப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இசை கச்சேரி ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்கே.